வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட வேகமும் உத்வேகமும் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கல்வியை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்த பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். தாய்மொழி தினமான இன்று தமிழ் மொழியை போற்றுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கத்தார் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, குரேஷியாவின் இவான் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நம் நாடு உலகளாவிய ஆற்றல் மையமாக உருவாகி வருவதால் அனைத்து துறைகளிலும் எழுச்சிமிகு தலைவர்களின் தேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் தலைமைத்துவ மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், சர்வதேச தேசிய நிலைகளில் சிறப்பாக செயலாற்றுபவர்களை இம்மாநாடு மேலும் பண்படுத்தும் என்றார். தேசிய கட்டமைப்பில் ஒவ்வொரு குடிமகனின் வளர்ச்சியும் மிக முக்கியமானது என்று கூறிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் தலைமைத்துவ உருவாக்கம் இன்றியமையா அங்கமாக உள்ளது என்றார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட வேகமும் உத்வேகமும் தேவை என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிந்தனையில் உதித்த தலைமைத்துவ உருவாக்க இயக்கம் சிறந்த தலைவர்களை உருவாக்கும் அவரது அர்ப்பணிப்பை புலப்படுத்துவதாக பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் வரும் திங்கட்கிழமை பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் 19வது தவணை தொகையை பீகார் மாநிலம் பகல்பூரில் இருந்து விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் விடுவிக்க உள்ளார். தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் பிரபலப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வதில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கல்வியை அரசியலாக்காமல் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு மொழியையும் திணிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அல்ல என்று கூறியுள்ள கல்வி அமைச்சர், பிஜேபி ஆட்சியில் இல்லாத பிற மாநிலங்களும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இக்கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டினார். சீர்திருத்தங்களையும் தொலைநோக்கு பார்வையையும் அடிப்படையாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது குறித்து தமிழகம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கல்வியை சர்வதேச தரத்திற்கு முன்னெடுத்துச் செல்வதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் இக்கல்விக் கொள்கை பரந்த அறிவுத்திறனுக்கு வகை செய்வதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசியல் காரணங்களுக்காக இக்கொள்கையை தமிழகம் தொடர்ந்து புறக்கணிப்பதால் மாணாக்கர், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள் பல்வேறு வாய்ப்புகளையும் வள ஆதாரங்களையும் இழக்க நேரிடுவதாக அமைச்சர் கவலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சுகாதார காப்பீடு திட்டங்களால் நோயாளிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது சர்வதேச சுகாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எவ்வித நிபந்தனையும் இன்றி பயனடையும் வகையில் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த திட்டங்களால் பொதுமக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் பெரும் மருத்துவ சவாலாக உருவாகியுள்ள மனநலத்திற்கு தியானம் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், ஐநாவின் நிலையான வளர்ச்சி இயக்கத்தோடு இம்மாநாடு இணைந்து நடைபெறுவதாக கூறினார். 5000 ஆண்டுகள் பழமையான கலாச்சார சிறப்பு கொண்ட இந்தியாவில் தியான மாநாட்டிற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் குழுமி இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு ஏற்பட்ட தடையே காலநிலை மாற்ற பிரச்சனையாக தற்போது உருவாகி இருப்பதாகவும் திரு தங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் 704 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைப்பதோடு 384 கோடி ரூபாய் மதிப்பில் 178 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இது குறித்து எமது செய்தியாளர். கடலூர் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக இன்று மாலை வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடலூர், நெய்வேலி மற்றும் விருதாச்சலம் அடுத்த திருப்பயர் ஆகிய 3 பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று மாலை கடலூர் மஞ்சநகர் மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை 45,000 பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார். அரசின் வேளாண் துறை, பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் பல்வேறு துறைகள் மூலம் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்துகிறார். கடலூர் மாவட்டத்தில் பா. இளஞ்செழியன். இதனிடையே
கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தனியார் கல்லூரி மாணாக்கர் 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இவ்விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், எண்ணற்ற மொழிகளுக்கு ஆதி மொழியாய் வேரூன்றி நிற்கும் தமிழ் மொழியை பெருமையுடன் போற்றுவோம் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், போற்றுதலுக்குரிய பழமையான தமிழ் மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழியாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் தமிழ் மொழியை காப்போம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழகத்தில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியிருக்கிறார். திருச்சி கலையரங்கில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலைகள் அமைத்தல், குடிநீர் வசதி உள்ளிட்ட பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். நகராட்சித்துறை சார்பாக இந்த ஆண்டு சாலைகள், மழைநீர் வடிகால்கள், பாதாள சாக்கடை திட்டங்களை விரைவாக முடிக்கவும், விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்றால் அதை இங்கு சொல்லவும், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட குடிநீர் பணிகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது, புதிதாக குடிநீர் திட்டங்களை அந்தந்த பகுதியில் எந்த இடம் தேவை என்பதை சொல்வதற்காகவும், தெருவிளக்கு பராமரிப்பு என்பது 5 லட்சம் LED விளக்குகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வி தரத்தில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் திகழ்வதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும் என்று கூறினார். தமிழக மாணவர்கள் பல்வேறு துறைகளில் தலைசிறந்து விளங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை கிண்டி தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறும் விரிவுரையாளர்களுக்கான பயிற்சியினை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் இன்று ஆய்வு செய்தார். பல வகை தொழில்நுட்ப கல்வி விரிவுரையாளர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சியின் தன்மைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் பொது சுகாதாரத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு என்ற சர்வதேச மாநாட்டில் இன்று பங்கேற்று அகத்தியம் 2025 என்ற நூலினை சென்னையில் வெளியிட்டார். தமிழக பள்ளிகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளின் விடைத்தாள்களை திருத்தும் பணியை விரைந்து தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் 4வது புத்தக திருவிழாவை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கையில் 4வது புத்தக திருவிழாவினை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் துவக்கி வைத்தார். இன்று முதல் 10 நாட்களுக்கு தினமும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரையில் நடைபெறும் இவ்விழாவில் தலைசிறந்த பேச்சாளர்கள் பங்குபெறும் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் யானைகள் காலை, மாலை என இரு வேளைகளிலும் நீராட்டப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளை பாகன்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் மாயாற்றிற்கு அழைத்து சென்று குளிக்க வைத்து வருகின்றனர். கடும் வெயிலின் காரணமாக மாயாற்றில் நீரில் இறங்கி ஆனந்த குளியலிடும் முகாம் யானைகள் பாகன்கள் அழைத்தாலும் ஆற்றிலிருந்து வர மறுத்து நீரில் விளையாடுகின்றன. உதகையிலிருந்து சரவணன். கும்பகோணம் அருள்மிகு ஐராவதீஸ்வரர் திருக்கோவிலில் சென்னை மற்றும் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஓவியக் கல்லூரி மாணாக்கர் ஆலயத்தின் சிற்பங்களை வரையும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து சென்னை கவின் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தெரிவிக்கையில், என் பெயர் கஸ்தூரி. அரசன் கவின் கலை கல்லூரி சென்னையில இருந்து வந்திருக்கேன். 1 வீக்கா தங்கி மார்னிங் 6 to 6 பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கும்பகோணத்துல இருக்கிற லோக்கல் டெம்பிள்ஸ் அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு தான் தாராசுரம் இங்க இருக்கிற சிலைகள், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், கோயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வரையறதுக்கு எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் UPSC முதல்நிலை தேர்விற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். ஈரோடு மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கருக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி திட்ட தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாகை, இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே கப்பல் போக்குவரத்து மீண்டும் நாளை தொடங்க உள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஐயா வைகுண்டசாமியின் பிறந்தநாளையொட்டி மாவட்டத்திற்கு வரும் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, குரேஷியாவின் இவான் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட வேகமும் உத்வேகமும் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கல்வியை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்த பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். தாய்மொழி தினமான இன்று தமிழ் மொழியை போற்றுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கத்தார் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரேஷியாவின் இவான் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.